ஹாய் மிஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை அக்கா பர்சன் வித் அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங்கோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உள்ள பார்ட் பார்க்காதவங்க பார்த்துருவாங்க, அப்போ தான் இந்த பார்ட்லேருந்து பார்த்தா புரியும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். போன பார்ட் வந்து எதில் முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, உங்கள் அக்கா வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பா, அதாவது இப்போது உன்னோட லைஃப்பில் கொஞ்ச நாளாக நடந்தது, அப்புறம் உங்கள் அப்பா அம்மா இருந்தது எல்லாமே ஒரு கோயின்சிடென்ஸாக நினைக்கிறேல்ல. அதாவது சும்மா அப்படி ஏதோ ஒரு விதியால் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேல்ல. நான் ஒன்று சொல்லவா, அந்த விதியை நான் தாண்டி, நான் ப்ளஸ் என்னுடைய கணவன் ஜேகே தான். நாங்கள் 2 பேருமே தான் உன் லைஃப்பை இவ்வளோ நாள் ஆட்டி படைச்சிட்டு இருந்தோம். அப்போது நீங்கள் வந்துட்டு அப்படி ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன திருப்பி 14 ஷாக்கா, இல்லை நானும் ஜேகேயும் இப்படி இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதுனால ஷாக்கா? எப்படியும் நீ ஷாக்காக தான் இருப்பேன். சரி, என்னன்றதை நான் கிளியராக சொல்லி புரிய வைக்கிறேன். அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். எப்படின்னா, எனக்கு எப்படி தெரியுமா, வேர்ல்டுலே ரொம்ப பெரிய பணக்காரெலாம் ஆகலாம், பணக்காரியே இருக்கணும், அவ்வளோதான். அதுவும் எப்படி, கொஞ்சம் லைட்டாக இல்லை, ஆட்டி படைக்கிற அளவுக்கு பணம் வேணும். அந்த பணம் நம்மக்கிட்ட இருந்துச்சு இப்போது இருக்குது. ஓகேவா? எனக்கு மேரேஜ் ஆகி போனதும் தந்துட்டாங்க. 50%, 20, 50% தந்தாங்க. பட் எனக்கு அதெல்லாம் பத்தலை. ஏன்னா ஜேகே கம்பேர் பண்ணும்போது நான் கம்மியாக தான் இருந்தேன். என்னதான் ஜேகே வந்துட்டு பெரிய பணக்காரனாக இருந்தாலுமே அது வேற ஒரு தேர்ட் பர்சன். எனக்கு இருக்கணும், நான் ராணி மாதிரி வாழணும், எனக்கு அவ்வளோ பணம் தேவை. அது இருந்துச்சு, நம்ம வீட்டில் இருந்துச்சு. அதாவது 100%னா இப்படி உனக்கு எனக்கும் சேர்த்து வச்ச சொத்து தான் 100%. அல்லாமல் நம்ம அப்பா கிட்ட பெரிய கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனியில் எவ்வளோ சொத்து இருக்கும் நீயே கணக்கு பண்ணி பாரு. ஒரு 200 crore இருக்கும். ஓகே, நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சது போக அப்பா சேர்த்து வச்சது. ஸோ அந்த சொத்து எனக்கு வேணும். அதுக்கு வேண்டி என்ன, நம்ம அம்மா அப்பாவை, நம்ம எல்லாம் உன்னோட அம்மா அப்பாவை கொலை பண்ணலான்னு நான் முடிவு பண்ணேன். ஓகேவா? என்னது கொலை பண்ணலான்னு? சரி, நீ அவங்கள கொலை பண்ணிட வேண்டியதானே, அப்போ எதுக்காக என்ன இதில் எடுத்து விட்டேன் அப்படின்னு உனக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அது கேள்விக்கு பதில் நான் இப்போ சொல்கிறேன் பாரு. இப்படியும் நம்ம அப்பா இறந்துட்டாங்க. அம்மா அப்பா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில், ஒரு லாரி மோதி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. இறந்தது நான் கொள்கிறேன்னா நியூஸ் இப்படி வரும், இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போது சொத்து இருக்கா? அந்த 50 போக அது இருக்கட்டும் விட. அந்த 200 crores எப்படி பிரிப்பாங்க? 2 மகள்கள் இருக்கும் காரணத்தினால் 100 crore மூத்த மகளுக்கும், 100 crore இளைய மகளுக்கும் அப்படின்னு பிரிப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த டீலிங் பிடிக்கவும் செய்யாது. பிகாஸ் நான் தான் ராணியாக வாழணுமே, எனக்கு தான் ஃபுல் சொத்து வேணுமே அப்படின்னு. இருந்தாலும் என்னது, உங்ககிட்ட கேட்டாலும் நீ தந்திருப்ப எனக்கு. இல்லை, அக்கா தான் முக்கியம், அக்காவுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் என்ன, நீ எனக்கு பிச்சை போட்ட மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் வீட்டில் நீ வேறு லிட்டில் பிரின்சஸ்னு வேறு இருப்பியா. அப்படின்னா என்னையும் நல்லா தான் பார்த்தாங்க. பட் என்னால் வெளியில் உள்ளவங்க கூட சகஜமாக பேச முடியாது. வெளியிலனா ரிலேட்டிவ்ஸ், நீ என்ன பண்ணுவா அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசி ஒரு நல்ல ஒரு பாண்டில் இருக்கிற ஒரு பொண்ணு. எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும். ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டு, ஒரு ரொம்ப இன்னசென்ட், எல்லாமே எல்லா குவாலிட்டிஸும் உனக்கிட்ட இருக்குது. பட் என்னன்னா, எனக்கு உன்னை பிடிக்கலை. என்னன்னா, எனக்கு இருக்கணும்னு நினச்ச குவாலிட்டிஸ் எல்லாம் உனக்கு இருக்குது. நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஆனால் யாருமே என்னோடய ஃபீலிங்ஸ் வந்துட்டு ஏற்றுக்கலை. ஸோ எனக்கு அப்பத்துலேருந்தே உன் மேலே வெறுப்பு தான். ஸோ இப்போவும் நீ கொடுத்தேன்னா நீ எப்படி தருவேன்? அக்கா கேட்குறா அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லை, உன் மனசார தான் தருவேன். ஆனால் எனக்கு எப்படி இருக்கும், நீ பிச்சை போட்ட ஃபீலிங்கில் இருக்குமா? அதெல்லாம் வச்சுட்டு என்னால் வாழலாம் முடியாது. ஸோ அதுக்கு தான் உன்னை இப்படி ஒரு ட்ராப்பில் மாட்டிவிட்டேன். அன்றைக்கி கூட இப்படி நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்ன போது இப்படியும் நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், நீயும் கண்டிப்பாக வருவேன்னு தெரியும். ஆனால் நான் வீட்டை விட்டுலாம் போகலை. ஜேகேயோட இன்னொரு வீட்டில் இருந்து உங்களை எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். பிகாஸ் வீடு ஃபுல்லாகவே கேமரா இருக்குது. நானும் எல்லாமே பார்த்து ரசித்து இப்படி தான் இருந்தேன். அப்புறம் அப்பா அம்மா எப்படியும் நான் பண்ண தப்புக்கு எப்படியாவது மன்னிப்பு கேட்கணுன்னு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒன்று அதில் மாட்டி விடணும். ஸோ யார் கால் பண்ணி எடுக்காதுன்னா நீ கால் பண்ணி எடுத்தேன்.
எப்படின்னா இப்படி ஒருத்தி இருக்கா அவளை வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லாமல் சொன்ன பதில் தான் உன்னோட காலை அட்டன் பண்ணுது. அப்போவே அவங்களுக்கு லைட்டாக தோணியிருக்கும், இல்லை நமக்கு இன்னும் ஒரு 2வது பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்னு. சரி ஓகே, அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சமாதானப்படுத்தி விட்டுருப்பாங்க. இல்லை நாங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கிறோம், இல்லைன்னா இதுக்கு ஆன இதை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகலான் தான் நீங்கள் வந்திருப்பீங்க, எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அது தேவையில்லைல்ல, ஒன்றும் இல்லை இப்படியாச்சும் மாட்டி விடணும் தானே. ஸோ அதுக்காக தான் நானே ஷின் மாதிரி பேசினேன். பாய் வாய்ஸ் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஷின் வாய்ஸ் மாதிரி பேசினேன். சார் இப்படி வந்துட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்ன பண்ணுவாங்க, எப்படியும் நம்மளோட பொண்ணோட மானம் வெளியில் வரக்கூடாது, வெளியேறக்கூடாது, ஓகேவா? அப்படின்ற தாட் கண்டிப்பாக எந்த ஒரு அப்பாவாக இருந்தாலும் இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா வேறு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனா. ஸோ இப்படியும் இந்த வாய்ப்பை வந்துட்டு தவற விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் நானும் அப்படி சொன்னேன். இப்போ நான் ஜேகே வந்துட்டு என்ன பண்ணுவான், எனக்கு கம்பெனி தான் முக்கியம், நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பாவுக்கு தோணும், நீ தான் இருக்கியே அப்படின்னு. ஸோ என்ன ஒன்றை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எப்படியும் நினைப்பாங்க. எப்படியும் ஒரு அக்கா தங்கச்சி இருந்தானா இப்படி தான் நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நாங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க, மேரேஜும் பண்ணி வச்சுட்டாங்க, ஓகேவா? கரெக்ட். என்னது மேரேஜ் பேசி முடித்ததும் நான் கால் பண்ணியிருப்பேனா, இல்லை சார் உங்களோட அதாவது உங்களோட ஈவெண்ட் வந்துட்டு சாட்டர்டே தள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னு. அப்புறம் என்ன, எல்லாருக்கும் ஊருக்கே தெரியிற மாதிரி மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ஜேகே தானே சொல்லியிருப்பான். அது வேறு யாரும் இல்லை, நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போது ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் தெரியணும் எப்படி உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அப்படி சொன்னதுனால அவங்க அப்பா அம்மாவும் பெரிய பொண்ணு கல்யாணத்தை வேறு நம்ம பெருசாக எடுக்கலை, ஸோ இதையாச்சும் பெருசாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி மேரேஜ் பண்ணாங்க. பட் ஜேகே ஆஃபீஸ் தவிர, ஜேகே மீன்ஸ் உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது இல்லாமல் உங்கள் அம்மா சைடு உள்ளவங்க மட்டுமே தெரிகிற மாதிரி தான் உங்கள் மேரேஜ் நடந்துச்சு. அதுதான் நாங்களும் எதிர்பார்த்தோம், ஓகேவா? பிகாஸ் நாளைக்கு நான் தான் ஜேகேயோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாவாகிய நான் போனேன்னா எந்த ஒரு ஷாக்குமே இருக்காது. ஸோ எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு நான் ஷா ஜேகே மிஸ்ஸஸ் ஜேகே அப்படி சொல்லிட்டு நான் போனேன்னா எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க, இவ தான் ஜேகேயோட 2வது பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர்த்து ஒன்று தான் எல்லோரும் தேடுவாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன் எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு அப்படின்றது. ஸோ நீ இந்த விஷயத்தில் ஒன்று யோசிச்சுருக்கணும், எப்படி ஒன்று எதுக்காக மேரேஜ் பண்ணாங்க, இப்படி ஒரு ஈவெண்ட் இருக்குது போகணும் அப்படின்னு சொல்லி தானே மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஆனால் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜேகே உன்னை வந்துட்டு இப்படி ஆஃபீஸ் ஸ்டாஃப்கிட்டையோ ஒரு ஈவெண்ட்லையோ எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிருக்கானா, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு இடமும் கூட்டிகிட்டு போகல. நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடு ஜேகே வீடு உங்கள் வீட்டுக்கு எப்படி வந்திருப்பீங்க, இப்போது தான் வந்திருப்பீங்க. இப்போவும் அப்புறம் என்னது அந்த பிஸ்னஸ் ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வந்திருப்பீங்களே தவிர்த்து ஃபுல்லாகவே ஜேகே வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. யார்கிட்டையும் காண்டாக்ட்லாம் பண்ணி சொல்லியிருக்க மாட்டேன் இப்படி எனக்கு ஒய்ஃபு ஓஎன் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து ரிலைஸ் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்போது உங்கள் அக்கா இப்போ ரிலைஸ் பண்ணி என்னம்மா பிரயோஜனம் அப்படி. அப்புறம் நானும் அதுக்கப்புறம் எப்படியும் உங்கள் அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணால் நீ எப்படியும் சவுண்டு கொடுப்பேன்னு தெரியும். அதுக்கு தான் ஒரு ட்ராமா போடணும்னு சொல்லிட்டு இடையில வந்தேன். அதுவும் இல்லாமல் எப்படின்னா அதெல்லாம் ஓகே, நீ கதறினாலும் என்ன பண்ணாலும் ஒரு லாரி மோதி இறந்துட்டாங்க அப்படின்னு முடிச்சிடலாம், ஓகேவா? ஆனால் எப்படி முடிக்கணும்னு தெரியுமா? நீ ஜேகேவை லவ் பண்ண, அது பச்சையாக தெரிஞ்சு அவன் கேர் பண்ணது. எந்த பொண்ணுக்கு தான் ஒரு பையன் வந்துட்டு கேர் பண்ணால் பிடிக்காது, அது பச்சையாக தெரிஞ்சிச்சு நீ வந்துட்டு ஜேகேவை லவ் பண்ண அப்படின்னு. ஸோ ஜேகேவும் உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பணும். அதுக்கு வேண்டி தான் நான் என்ன பண்ணேன், திருப்பியும் வீட்டுக்கு வந்தேன், திருப்பி என்ன ரீஎன்ட்ரி கொடுத்தேன். என்னது அப்போ என்ன ஜேகே வந்துட்டு கோவமாக பேசிட்டு போனேன். நீ வேறு ஃபீலிங்காக வேறு பேசுனியா இல்லை அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய கப்பல் அப்படின்னா நீங்கள் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீங்கள் பேசிப்பீங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஏதோ தம்பி மாதிரி போனியா. அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீ ஜேகே ஃபுல்லாக நம்பிட்ட அப்படின்னு. ஸோ நானும் என் பங்குக்கு ட்ராமா போட்டுட்டு வந்துட்டேன். அன்றைக்கி தான் ஜேகே உங்ககிட்ட அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பான், ஞாபகம் இருக்கா? அது அப்போ கூட அவன் சொல்லியிருப்பான், இல்லை உன் அக்கா கூடலாம் நான் இப்படி இருந்தது கிடையாது, என்னோடய ஃபஸ்ட் டைம் அப்படின்னலாம். கிழிச்ச மண்ணாங்கட்டி
அப்படியெல்லாம் கிடையாது. நான் சண்டை போட்டுட்டு வர்றது, அதாவது ஆஃபீஸ் ட்ரிப்பு பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொன்னானே, பிஸ்னஸ் ட்ரிப்புக்கே போகலை. அவன் என்னோடய வீட்டில் தான் இருந்தான். அதாவது இன்னொரு வீட்டில். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி கூட அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் அப்படின்னு. அது எதுவுமே கிடையாது. என்கூட அதாவது என்கூட இருந்துட்டு தான் அவங்ககிட்ட வந்தான். நல்லா மைண்ட் பண்ணிக்கோ. அப்படின்னா அதாவது அது புரியும்னு நினைக்க உனக்கு. அப்படி சொல்லிவிட்டு அப்படி முடிச்சுட்டு, அதுவும் இல்லாமல் நீ எப்போ தெரியுமா அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அவன் வந்துட்டு ஃபீலிங்காக எனக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் சொல்லும்போது தானே நீ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. அதுவும் என்னோடய பிளான். அப்படின்னா அவன் உன்னோட வீக்னஸ் தான் சொல்லிக் கொடுத்தேன். இல்லை வந்துட்டு யார் வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசினாலோ எதுனாலும் அவள் கரைஞ்சிடுவா, மெழுகாக உறிஞ்சிடுவா அப்படின்னு சொன்னேன். அவனும் அவன் இஷ்டத்துக்கு போட்டு தாக்குனா, நீயும் அவன் வலையில் விழுந்துட்ட அப்படின்ற மாதிரி நீயும் லவ் பண்ண, அவனும் லவ் பண்ண மாதிரி நடித்தான். பட் லவ் பண்ணலாம் இல்லை. ஸோ வந்துட்டு அப்புறம் கூட வரைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ரிலேஷன் போயிருக்கும்போது அவன் சேஃப்டி யூஸ் பண்ணியிருப்பான். நீ கூட கேட்டிருப்பா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொன்னான், இல்லை இப்போதைக்கு நம்ம வேணாம், நீ வந்துட்டு அப்புறம் நீ என்ன நினைப்பா, இல்லை நீ பிள்ளை குட்டி அப்படின்னு போயிடுவேன், என்னெல்லாம் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான பதில் சொல்லியிருப்பான். நீயும் இதுதான் தெய்வ வாக்காக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு நீயும் பல்ல இழிச்சிருச்சு நம்பிட்ட. ஓகேவா? ஒன்றெல்லாம் நானும் நீ கொஞ்சம் டஃப் கொடுப்பேன்னு நினச்சேன். பட் ஈஸியாக அவனெல்லாம் ஏமாற்றிடலாம் அப்படின்னு நீயே பாயிண்ட்ஸாக எடுத்து கொடுத்த தெரியுமா. ஸோ முடிஞ்சிருச்சா உன்னோட லைஃப். அதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கும் தெரியும், நீ தெய்வமாக நினச்ச ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் தெரியும் உனக்கும் ஜேகேக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ கூட எனக்கு சொத்து கிடச்சிரும் எப்படியும் அந்த 100 crore. மீதி 100 crore நீ தந்து தான் ஆகணும். நீ தரமாட்டெல்லாம் அடம்பிடிக்கலாம் முடியாது. என்னதான் உனக்கு வீராப்பு இருந்து நீ வந்துட்டு இல்லைனா தரமாட்டேன் அப்படி சொன்னாலும் நீ தருவ. அது மட்டும் எனக்கு போதும்னு நினைக்கல. திருப்பி அந்த 50% இருக்கு இல்லையா, அந்த 50 million, அந்த 50% 50 million அதுவும் கூட எனக்கு வேணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசை இருக்குது. அப்படின்னா அதுவும் சேர்த்து இதுவும் சேர்க்கும்போது 300 crore 300 million 200 crore 100 billion எனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நீயும் ஜிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணேன். பிகாஸ் இனி நீ வந்துட்டு வேறு மேரேஜும் பண்ண முடியாது அப்படியும் நினைக்கேன். அப்புறம் நீ டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா நீ எப்படியும் சொத்து எனக்கு தந்துடுவேன்னா சொல்லு, இல்லை தரமாட்டேன் அப்படின்னு ஏதாச்சும் அடம் பிடிச்சேன்னா நான் அக்கா நினைக்காத, நானே உனக்கு வில்லியாகவும் மாறலாம். என்னென்னா ஒரு நியூஸ் தான் போடுவேன். என்னென்னா இப்படி ஒரு பெரிய பிரபல தொழிலாளியே செடியூஸ் பண்ணி, அதாவது தன்னோட அக்காவோட புருஷனையே பணத்துக்காக செடியூஸ் பண்ண தங்கச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு சின்ன ட்வீட் தான் போடுவேன். அது எவ்வளோ காட்டுத்தி மாதிரி பரவும்னு நினச்சிப்பாரு. அதுவும் இல்லாமல் நீ தெய்வமாக நினைக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் மேலே, ஒரு அல்ப புத்தி உன்னை எப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நீ நினச்சிப்பாரு. ஸோ உனக்கு கௌரவமாக வாழணுன்னா இப்போவே ஜேகே விட்டு தள்ளிடு, சொத்தை எல்லாம் தந்துட்டு. வேணும்னா நீ இந்த வீடை வேணால் வச்சுக்கோ. இந்த வீடும் ஒரு 10 million இருக்கும். பட் அப்பா அத்தாலோட மெமரி இதில் தானே இருக்குன்னு சொல்லுவேன். சரி ஓகே, உனக்கு அதாவது நான் விட்டு வச்சுட்டேனே நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு பாட்டுக்கு இருந்தேன்னா ஓகே. இல்லாமல் கேஸ் போடுவேன், அது போடுவேன், இது போடுவேன் நீயா சொன்னேன்னா நீ ஒரு ஸ்டெப் வச்சேன்னா நான் 10 ஸ்டெப் வைப்பேன். நீ என்ன சொல்லுவேன், இப்படி வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. ஆனால் நான் அங்கே போய் என்ன சொல்லுவேன், இல்லை இவன் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செடியூஸ் பண்ணி சொத்துக்காக வச்சுருந்தா, இவன் வந்துட்டு இவெல்லாம் ஒரு கேவலமான புத்தி கொண்டு வா அப்படி சொல்லிவிட்டு நானே உன்னை பச்சையாக சொல்லிடுவேன் வேற ஒரு 3rd person மாதிரியெல்லாம். ஸோ உனக்கு நான் அசிங்கம் தேவையான்னு நீ ஏன் நினச்சிக்கோ. சரி ஓகே, நான் இப்படி மூச்சோடாமல் பேசுகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நாங்கள் எங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போகிறோம். டாட்டா பாய். அப்புறம் ஒயன் பரவாயில்ல, இந்த வீடு உனக்கு வேணுமான்னு பார்க்குறேன். சரி நீ வச்சுக்கோ வேணாம் எனக்கெல்லாம் இந்த ஒரு வீடு தானே, இந்த வீடு போனால் பல வீடு கிடைக்கும். சரி நீ வச்சுக்கோ. சொல்லி போகிறான். அப்போ வந்துட்டு ஜேகே வந்தீங்க வந்து பாவமாக பார்க்குறீங்க, இதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மெக் பண்ணிவிட்டு, லைட்டாக ரொம்பவே ஸ்மெக் பண்ணிவிட்டு, அண்ட் தேங்க்யூ ஏன் ஃபார் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நானும் அக்கா கூடலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன். பட் அளவுக்கெல்லாம் யாராலையும் இது பண்ண முடியாதுமா. வேணும்னா நீ என்னோட செகண்ட் ஒய்ஃபாக இல்லை வேணா என்னை ஹாப்பி படுத்துறதுக்கு வேணா இருக்கிறியா?
இந்த வீட்டில் தானே இருப்பேன், சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எல்லோரும் போயிட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு கேவலமான பொண்ணா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுது. அப்படின்னா உங்கள் அக்கா பண்ணதெல்லாம் விட்டு சரி ஓகே இதாக்கலாம். ஆனால் ஒரு பர்சனால் எப்படி இவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுற மாதிரி நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பண்ண ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் வர அதாவது அவங்க கண்ணு கேரு லவ் எல்லாமே போயின்னு ஞாபகம் வர உங்கள் நெஞ்சில் எப்படின்னா நெஞ்சில் வந்து யாரோ அந்த கத்திட்டு அப்படி குத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு நடப்படமாகவே ஆகிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப 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 மீன்ஸ் அது சொல்லவே முடியாத ஒரு பெயின். அப்படின்னா நம்ம இப்போ ஒருத்தங்களாம் உயிர்க்குறை லவ் பண்ணி பிரேக்கப் ஆச்சுனாலே எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். இது வந்து நான் மேரேஜ் ஏதோ ஒரு இதில் நடந்தாலுமே என்ன லவ்ன்ற ஒரு விஷயம் அவன் அப்படி ரொம்ப உண்மையாக காட்டியிருப்பான் இல்லையா. நான் வந்துட்டு ஒன்று ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக காட்டியிருப்பேன் இல்லையா. ஸோ அதை வந்து நினச்சி பார்க்க உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இதாகுது. வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆக்கி டிப்ரெஷனுக்குள்ளாக போகிற நிலமையில இருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இனி அதுக்கு லைஃப் அதான் நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு, நம்ம வந்துட்டு இனி இருந்தும் பிரயோஜனம் இல்லை இருக்கோம், ஸோ நம்ம செத்து நம்ம அம்மா அப்பா கூடயே இருந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போகிறீங்க. போய்ட்டு கத்தி எடுத்துகிட்டு அப்படி கையில் வந்துட்டு வெட்டுற மாதிரி வச்சுட்டு நிற்கிறீங்க. அப்போ வந்துட்டு அப்படின்னா கத்தி வச்சு நிறுத்திட்டு உங்கள் அம்மாவுக்கு சாரி சொல்லிவிட்டு சாரிம்மா என்னாலலாம் இப்படி நான் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பேன்னு தெரியலம்மா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா சொன்ன ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறீங்க. என்னென்னா ஏன்மா உனக்கு எவ்வளோதான் பிரச்சனை, என்ன தான் நீ சாகிற நிலமையில் ஒரு சாகிற விளிம்பில் நின்னா கூட நீ என்ன பண்ணக்கூடாது, தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயத்த நீ எடுத்துக்கவே கூடாதுமா. என்னதான் இருந்தாலும் அது தப்புமா. உனக்கு என்னதான் ஒரு பெரிய இதாக இருக்கலாம், ஒரு வாழ்க்கை வெறுத்து போகும், உனக்கு எதுக்குடா உயிரோடு இருக்கும் அப்படின்னு நினச்சப்பெல்லாம் நீ வந்து என்ன நினச்சி பாருமா. இப்படி இவ்வளோத்தையும் தாங்கிட்டு நம்ம அம்மா இருக்கும்போது நான் எல்லாம் இப்படி இருக்க மாட்டேனா அப்படி சொல்லிட்டு வாழணுமா. அந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ணி வாழ வேண்டிய இதை பார்க்கணுமா அப்படி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்து அழுதுட்டு சாரிம்மா என்னால் நீங்கள் கடைசியாக கேட்ட அந்த ஒரு விஷயத்த கூட என்னால் கிளியரப் பண்ண முடியலம்மா, நான்லாம் உங்களுக்கு இருக்கிறத வேஸ்ட்டுமா, ஒரு பொண்ணாக என்னோடய கடமை வந்துட்டு நான் கரெக்டாக பண்ணலைம்மா, என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி கட் பண்ண போகும்போது மயங்கி விழுந்துறீங்க. ஓகேங்களா, மயங்கி விழுந்துறீங்க. இந்த பக்கத்தில் என்ன ஆயிருக்குன்னா, இப்போ உங்கள் அக்கா வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்லியிருப்பால, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது டே வந்துட்டு கால் பண்ணியிருப்பான். ஓகேங்களா, டேயும் நீனியும் அப்படின்னா டேயோட ஃப்ரெண்டு தான் நீனியோட ஹஸ்பண்ட். நீ வந்துட்டு உங்கள் ஸ்கூலில் படித்த ஒரு பையனை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பான். ஓகேங்களா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பான். ஸோ அந்த பர்சனும் டேயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு டே வந்துட்டு நீ வீட்டு போயிருப்பான் நீனியோட ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக, ப்ளஸ் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீனியும் டேயும் சேர்ந்து. அப்போ தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட ஹலோன்னு தான் கேட்டிருப்பீங்க. அதுக்குள்ளால ஜேகே அப்புறம் உங்கள் அக்கா எல்லாம் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனா, இவங்க எல்லோரும் பேசுனதை நீனி ப்ளஸ் ஜேகே ப்ளஸ் நீனியோட ஹஸ்பண்ட் எல்லாருமே கேட்டுட்டாங்க. ஓகேங்களா, கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேச போகும்போது என்ன ஆகிடும்னா, ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி போயிடும். ஸோ வந்துட்டு அவங்க திருப்பி அடிக்கும்போது சுவிட்ச் ஆஃப்னு ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா டவுட் வருது, என்னாச்சு, ஏன் இவ இப்படி இருக்கா, ஒரு வேளை ஏதாச்சும் ஆகிருக்குமோ, வேறு தற்கொலைன்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு தேடி வந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டாங்க, நீங்கள் கிச்சனில் மயங்கி விழுந்திருக்கீங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, உங்களை காணோம். அப்புறம் டே தான் பார்க்குறான் உங்களை, நீங்கள் கிச்சனில் மயங்கி விழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டே வந்துட்டு உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் நீ எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. அப்போ வந்துட்டு டாக்டர் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க 2 பேருக்கும் புரியலை என்ன ஆச்சு. இல்லை அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அதுதான். இல்லை டாக்டர் ஏதோ நல்ல விஷயம்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்குறா. இல்லை அவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 1 month தான் ஆயிருக்கு, அதான் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. அவங்கள வந்துட்டு அழ வைக்காதீங்க, கொஞ்சம் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க இருக்கிற வீக்கெலாம் ஒரு வேளை மிஸ்கரேஜ் வேறு ஆகலாம், ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. எங்கள் 2 பேருக்கும் என்னடா இது அப்படின்னா ஜேகே வந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி, என்னடா
இது வந்து ஒய்யன்னு கேட்டால் எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் வராங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி டாக்டர் வந்துட்டு எப்படியும் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் வந்து சொன்னதுனால உங்களுக்கு தெரியுது. நீங்கள் வந்துட்டு அந்த டியர் ஐஸ், அதாவது உங்கள் கண்ணில் இருந்து இப்படி டியர்ஸ் வந்துட்டு ஒழிக்கிட்டே இருக்குது. இன்னும் நீங்கள் வந்துட்டு ஜேகே பண்ணதெல்லாமே நினச்சி பார்க்குறீங்க. நினச்சி பார்த்துட்டு இது வேறையா அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் வந்து நீனி எல்லாம் வந்ததும் ஒயன் அப்போது அப்படி கேட்கும்போது எப்படி எனக்கு என்ன தெரியும், அவன் தான் சொன்னானேடி சேஃப்டி அது இதுன்னு. அப்போட்டே வந்துட்டு சொல்கிறான், யாருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அந்த கடவுளுக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு ஒரு மாதிரி சோக டோனில் சொல்கிறான். அப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நீ நான் வந்துட்டு இதை என்ன கலைக்க போகிறேன்னு சொல்ல போறியா? அப்படி ஏதாச்சும் சொன்னேன்னா பல்ல பேத்துருவேன் பார்த்துக்கோ. இல்லடி இல்லை இப்போ நமக்கு நல்லா தான் இருக்கும். அதாவது ஒரு உயிரை கொள்ள தப்பு தான், எனக்கும் தெரியும், நான் படிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு வரம் தான். ஆனால் இப்போ எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் இப்போது குழந்த பிறக்கும், அழகாக இருக்கும், சிரிக்கும், நடக்கும், எல்லாமே நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும். ஒரு தாயாக ஒரு உணர்றது நல்லது தான். பட் அவன் வளர்ந்ததுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் உன் அப்பா யாருன்னு கேட்பாங்க தெரியுமா? அப்பா யாருன்னு கேட்கும்போது சரி ஓகே அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னாலும் எப்படி அப்பா யாருன்னு கேட்டு அப்போ இறந்துன்னு சொன்னாலும் அப்பா யாருன்னு கேட்டு அவனை தானடி நோண்டுவாங்க. அவன் எவ்வளோ அப்படின்னா சரி நான் பட்டது போகிறதுன்னு என் பையனும் படணுமாடி? வேணாண்டி, அதான் இப்போவே நம்ம முளையிலே கிள்ளி எறிஞ்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ வந்துட்டு ஆமாம் மேடமுக்கு இப்போது பழமொழி வேறு கேட்குதா, சும்மா மூடிட்டுடி, என்ன சொல்கிறது புரியலையடி? இல்லைடி, அவன் ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகும்டி. ஃப்யூச்சர்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ என்ன பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அழுதுட்டு இல்லை நான் வந்துட்டு இதை கலைக்க தான் போகிறேன், நானும் டாக்டர்கிட்ட பேசிட்டேன் இப்படி, அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ வந்துட்டு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறான். சரி ஓகே பாய் மிஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். சரி ஓகே பாய் மிஸ்.